உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மிகுந்த சிறப்போடும் மிகப்பெரிய எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 9வது சித்தா தின தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்படுகிற சித்த மருத்துவர்களை சிறப்பிக்கும் சிறப்புக்குரிய விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மேதகு துணை குடியரசுத் தலைவர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய உயர் திரு சிபிஆர் அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சர் மாண்பிற்கினிய திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அவர்களே, ஆயுஷ் அமைச்சகத்தின் இணை இயக்குநர் செயலாளர் திருமதி மோனலிசா தாஸ் அவர்களே, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் ப செந்தில்குமார் IAS அவர்களே, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் இயக்குநர் திருமதி விஜயலட்சுமி IAS அவர்களே, தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் அவர்களே, சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழும இயக்குநர் ஜெனரல் டாக்டர் NJ முத்துக்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சித்த மருத்துவர்களே, ஆயுஷ் அமைச்சகத்தை சேர்ந்த உயர் அலுவலர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்த மருத்துவத்தின் முதல் சித்தரான அகத்திய முனிவரின் பிறந்த நாளைதான் அதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 9வது சித்த தினத்தின் கருப்பொருளாக உலக ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவம் எனும் பெருந்தலைப்பில் இந்த நாள் இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவமானது நோய் தடுப்பு, வாழ்க்கை ஒழுங்குமுறை, உணவு ஒழுக்கம், நச்சு நீக்கம், புத்துணர்ச்சி ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு அற்புதமான மருத்துவ முறையாகும். சித்த மருத்துவத்தின் மகிமையை நாம் அனைவருமே கோவிட்-19 நோய் தொற்று காலங்களில் நாம் மட்டுமல்ல, இந்த உலகமே இன்றைக்கு அறிந்து கொண்ட ஒன்று. கோவிட் பெருந்தொற்று தீவிரமாக பரவிய போது தமிழகத்தில் கபசுர குடிநீரின் பங்கு மிகப்பெரிய மகத்தான ஒன்று. இந்தியா மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளிலும் கபசுர குடிநீர் சூரணம் நம்மால் அனுப்பப்பட்டு அது மிகப்பெரிய அளவிலான அரும்பணியை உலக மக்களுக்கு ஆற்றியது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது நாம் எல்லோரையும் கவலை கொள்ள வைக்கும் தொற்றா நோய்களுக்கு கூட எளிதான சித்த மருத்துவத்தின் மூலம் அவற்றை குணப்படுத்திட முடியும் என்பது இன்றைக்கு சாத்தியப்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வந்த நிலையில் அவர்களுக்கு அந்த ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்ட போது முதல்வர் அவர்கள் அதை 3000 ரூபாயாக இன்றைக்கு உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று தமிழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை வளாகத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் அலுவலகம் ஒன்று தயாரித்த நிலையிலும், மாதவரம் பால் பண்ணையில் ஒரு 25 ஏக்கர் நிலம் அதற்காக கண்டறியப்பட்ட நிலையிலும் அதற்குரிய சட்ட மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு மேதகு ஆளுநர் அவர்களுக்கு 2வது முறையாக, அதாவது கடந்த அக்டோபர் திங்கள் 17ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. மேதகு ஆளுநர் அவர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் சித்த மருத்துவமனை, அரசு ஆரம்ப மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனை ஆகிய இடங்களில் அலோபதி மருத்துவத்துடன் இணைந்து 1653 ஆயுஷ் மருத்துவ பிரிவுகளை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இயக்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலேயே அதிக அளவிலான ஆயுஷ் மருத்துவ பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருப்பது என்பது தமிழகத்திலே மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அது மட்டுமல்ல,
ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி ஆகிய இந்த 5 மருத்துவங்களுக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் அமைய பெற்றிருப்பது என்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அந்த வகையில்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த சித்த மருத்துவத்திற்கான தினந்தோறுமான வெளி மருத்துவ பயனாளிகள் ஒரு ஆண்டுக்கு 3,65,000 பயனாளிகள் கடந்த ஆண்டில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் தினந்தோறுமான பயனாளிகள் என்பது தமிழ்நாட்டில் 1,00,000 பயனாளிகள் இன்றைக்கு இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு என்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் உதவி மருத்துவ அலுவலர்கள், மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் உள்ளிட்ட நிரந்தர பணியிடங்கள் மற்றும் ஒப்பந்த பணியிடங்கள் என்று 1004 பணியிடங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அனைத்து ஆயுஷ் மருத்துவமனைகளுக்கும் தேவையான தரமான மருந்துகள் தடையின்றி வழங்க தமிழ்நாடு அரசு டேம்கால் நிறுவனத்தின் மூலம் மருந்து உற்பத்தியை மிக சிறப்பாக செய்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 55 ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகள், 7 ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இதில் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 48 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த 55 கல்லூரிகளில் அரசு பட்டப்படிப்பு மற்றும் அரசு மாணவர்களை பொறுத்தவரை 638 பேரும், அரசு கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளிலும் பயில்கிற மாணவர்கள் என்கின்ற வகையில் ஒரு 3853 பேரும் இன்றைக்கு பயின்று வருகிறார்கள். ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகிய 5 மருத்துவ பிரிவுகளில் திட்டம் மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு அரசு இந்த துறையில் 239 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அதற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த 9வது சித்த மருத்துவ சித்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்காட்சியை, பொருட்காட்சியை, அருங்காட்சியை இன்றைக்கு பார்வையிட்டார்கள். அதில் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டு ஏறத்தாழ 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாலான எழுத்து வடிவிலான புத்தகங்களும் இன்றைக்கு கண்டறியப்பட்டு அதையெல்லாம் இன்றைக்கு ஆவணப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை அவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த வகையில் அவரும் கூட உடனடியாக துறையின் செயலாளர்களிடத்தில் கேட்டது, இதை ஆவணப்படுத்துவதற்கு நிதி ஆதாரத்தை ஆண்டுதோறும் நாம் ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு ஒன்றிய, மாநில அரசுகள் அனைத்தும் துணை நிற்கும் என்கின்ற வகையில் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், இங்கே விருது பெறுகிற, சிறப்பு பெறுகிற மருத்துவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.